வாருங்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. தற்போது நம் ஆச்சாரியார் மடத்தில் இருந்துதான் வருகிறேன். அங்கு விஷயத்தை கேள்விப்பட்டேன், அதனால் தான் ஓடி வருகிறேன். தாங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். தெய்வவாரியை நினைத்துத்தான் அடியனுக்கும் கவலையாக உள்ளது. சில நாட்களாகவே சரியாக அமுது செய்வதில்லையாம். மிகவும் பலகீனப்பட்டு போனதால் மடத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றனர் கோவில் சிப்பந்திகள். அடியேன் விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கு சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது, தெய்வவாரி மிகவும் துவண்டு போயிருப்பது. இனி மடத்தில் தனியே இருப்பது உசிதமில்லை என்பதால் அடியனுடைய அகத்திற்கு அழைத்து வந்து விட்டேன். இப்போது எப்படி இருக்கிறார்? வைத்தியரிடம் அழைத்து சென்று காண்பிக்கலாமா? அவர் இருக்கும் நிலையில் வைத்தியரிடம் செல்லக்கூட தெம்பில்லை என்று வைத்தியரையே இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். அவர் நம் தெய்வவாரியை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார். உதவிக்கு அரையரும் கூடவே இருக்கிறார். திடீரென்று தெய்வவாரிக்கு இப்படி ஆவானேன்? எனக்கென்னவோ நமது ஆச்சாரியார் திருவனந்தபுரம் சென்ற பிறகு இவர் மிகவும் தளர்ந்து போய்விட்டார் என்றே தோன்றுகிறது. சரியாக சொன்னீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. அடியேன் மடத்திற்கு சென்று பார்த்தபோதே இந்த தெய்வவாரி ஆச்சாரியரை பற்றியே கேட்டபடி இருந்தார். தற்போது இங்கு வந்தும் அதே புலம்பல்தான். நம் ஆச்சாரியர் சீக்கிரம் வந்து விடுவாரா, எப்போது வருவார், நாம் வேண்டுமானால் திருவனந்தபுரம் சென்று அவரை கண்டு வரலாமா என்று திரும்ப திரும்ப கேட்டபடியே இருக்கிறார். பாவம், சிறு குழந்தையை போல் நடந்து கொள்கிறார். சரி, கோவில் நிர்வாகம் எல்லாம் இப்போது யார் கவனித்துக் கொள்கிறார்கள்? திருமலையாண்டான் யதார்த்தமாக திருவரங்கம் வந்திருந்தார். அவரை கோவில் காரியங்களை கவனிக்கும்படி கேட்டுக்கொண்டு வந்துள்ளேன். வந்தனம். வாருங்கள். இவர்தான் அடியேன் குறிப்பிட்ட வைத்தியர் சுகநாதன். வந்தனம். தெய்வவாரி இப்போது எப்படி இருக்கிறார்? தாங்கள் அவரின் உறவுக்காரரா? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ற முறையில் நாங்கள் அனைவருமே உறவுக்காரர்கள் தான். அடியனுடைய பெயரை திருக்கோஷ்டியூர் நம்பி என்று அழைப்பார்கள். ஆஹா, அது தாங்கள் தானா? நான் தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சிறந்த சாஸ்திர பண்டிதர் என்று. அது இருக்கட்டும், தற்போது தெய்வவாரியின் நிலை எப்படி இருக்கிறது? அதை முதலில் தாங்கள் சொல்ல வேண்டும். இவ்வளவு நேரமும் முழுவதுமாக அவரை பரிசோதித்து விட்டேன். ஆகாரம் சரியானபடி எடுத்துக்கொள்ளாததால் மிகவும் தளர்ந்து போயிருக்கிறார். மேலும் மனோவியாதியாலும் பாதிக்கப்பட்டுள்ளார். சொல்லப்போனால் தற்பொழுது சற்று மோசமான நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். வைத்தியரே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? பதற்றப்படாதீர்கள் பெரிய நம்பிகளே. நான் சொல்வதை சற்று முழுமையாக கேளுங்கள். இவரது இந்த நிலைமைக்கு ஆகாரம் மட்டும் காரணமல்ல, பெரும் பங்கு மனச்சோர்வுதான். அதற்கு மருந்துகள் ஏதாவது கொடுத்துள்ளீர்களா? மனோவியாதிக்கு என்ன மருந்து கொடுக்க முடியும்? மற்ற உபாதைக்கு மருந்து கொடுத்தாலும் மனநிலையை சரியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் மருந்தும் அதன் வேலையை செய்யாது. ஒரு ஔஷதம் தன் வேலையை சீக்கிரம் செய்ய வேண்டுமென்றால் முதலில் தேவைப்படுவது ஒருவரின் சீரான மனநிலையும் நம்பிக்கையும் தான்.